அரசு நிர்ணயித்துள்ள அனைத்து சாதியினருக்கும் முற்பட்ட ஜாதிகள், பிற்பட்ட ஜாதிகள், மிகவும் பிற்பட்ட ஜாதிகள் இன்னைக்கு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அனைத்து உலக முதலியார் வேளாளர் சங்கத்தின் சார்பாக நம்ம எல்லோரும் ஏகமனதாக இன்று ஒரு தலைவரை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருக்கு ஆதரவாக நாம் எல்லோரும் பட்டியல் பழங்குடியினர், பட்டியல் ஜாதிகள், பிற்படுத்தப்பட்ட பிரிவுகள், இஸ்லாமியர் என எந்த பிரிவினராக இருந்தாலும் தமிழகத்தில் சமநிலை சமுதாயம் மற்றும் உண்மையான சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் கல்வியிலும் இந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீடு 14 ஜனவரி 2019 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதில் மாநில அரசுகள் விரும்பினால் சட்டப்படி பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு 10% வராமல் இடஒதுக்கீடு வழங்கலாம் எனவும் சட்டப்பிரிவும் உள்ளது. இது பல மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசும் இதனை உடனே அமல்படுத்த அனைத்துலக முதலியார் வேளாளர்கள் செல்வந்தர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. நன்றி. நன்றி. அடுத்ததாக 3வது தீர்மானத்தை தென்சென்னை முதலியார் நன்னல சங்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் கே மணி முதலியார் அவர்கள் நானும் ஒரு 10 நிகழ்ச்சிக்கு பெங்களூர் வரைக்கும் நான் இம்பார் மீட்டிங் போயிருக்கேன். முதல் நிகழ்ச்சிக்கும் போயிருக்கேன். நிறைய நிகழ்ச்சிக்கு கோவைக்கு கூட போயிருக்கேன். இம்பா எல்லா பிசினஸ் மேன்லையும் ஒன்னாக்கியிருக்காரு. அருணாச்சல மலையாளம் அப்பு சந்திரசேகர் உழைப்பு மிகப்பெரிய உழைப்பு. அப்பு சந்திரசேகர் 24 மணி நேரம் இந்த அமைப்புக்காக இந்த சமுதாயம் நிற்க மாட்டேன்னு முடிவெடுத்து பெடரேஷன்ல எந்த அரசியல் கட்சியும் இதில் வரவானான்னு நானும் நினைக்கிறேன். இது கூட்டமைப்பு, இதில் அரசியல் கட்சி இது வேணும். எங்கேயுமே ஒரு சின்ன புதிய கட்சி கொடியோ இதுவோ எதுவும் இல்லை பாருங்க. அதனால இதை ஒன்னா கொண்டு போய் ஒன்னா நிறுத்தி ஒரே நேமில் கொண்டு போற முயற்சிகள்ல 90% நம்ம வெற்றி பெற்றா போதும். அது 10%, 5%, 1-2 சேர்க்கிறோம். அதை நம்ம மத்தியாளர்கள் மெஜாரிட்டி 90% நம்ம எதை கொண்டு போறோன்றத பண்ணோம். இந்த நேரத்தில் நான் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் சங்கத்தை வளர்த்து ஆண்டு விழாக்கள் செய்து சமுதாய பிரச்சனைக்கு முன்வந்து நிற்கிற அத்துணை சங்கத்தினுடைய தலைவர்களுக்கும் செயலாளருக்கும் மனமாற என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். நன்றி. கோரிக்கைகளை முன்வைக்க ஏற்பாடு செய்வோம். தேவைப்படும் போது அவரிடம் கொடுப்போம். இப்படி எங்களுக்கு வேண்டும் என்று. ஆக மொத்தத்தில் என்னை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசிய போல நான் நீங்க செஞ்சு காமிச்சிட்டீங்கன்னா இப்போ தேவைப்பட்டால் பாரத பிரதமர்ன்றத நிரூபிக்க போறதையும் நம்ம இதை இது பண்ணணும். அதனால ஒரு முக்கியமானது மாறாம இருக்கத்தை அதை பாதுகாக்கணும். அதே நேரத்தில் எப்படி இதை சொன்னாங்க, 1-2 ஒத்து வரும், 1-2 வெறும் ஒரு குடையின் கீழே நம்ம வரணும், ஒரு பொது எழுத்துல நம்ம போகணும். எல்லா லீடரையும் நாங்கள் இந்த கூட்டமைப்பில் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், இது போல எல்லாரும் நீங்கள் அளவில் கூட்டமைப்பு வேணும். அதுக்கடுத்து தொகுதி அளவில் வேணும், இந்த சட்டமன்ற தொகுதி அளவில், அடுத்து நகரம் அல்லது ஒன்றியங்கள் அளவில் வேணும்.